அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான வீடியோ பார்க்க போகிறோம் மக்களே. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் எடுத்து போட்டிருந்தார். அவர் ஒரு தீவிரமான ஸ்டாலின் பக்தன் அப்படின்றத புரிஞ்சிக்க முடிஞ்சது. அவர் என்ன போட்டிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் கள்ளக்குறிச்சி கலவர வழக்கை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கிறீங்க. உண்மையாக சொல்லணும்னா நீங்கள் தான் அதை பற்றி பேசுகிறீங்கன்றதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் ஸ்டாலினை ரொம்ப குறை சொல்லி பேசுகிறீங்க. ஆனால் ஒரு ஆஸ்பெக்ட் யோசிச்சு பாருங்கள். ஒரு விஷயம், இந்த சமயத்தில் கூட்டணி கட்சி திருமாவளவன் ஸ்டாலின் என்ன பண்ணிட முடியும், என்ன செய்ய முடியும்? ஏதாவது சப்போஸ் ஸ்டாலின் ஸ்டெப் எடுத்தாங்கன்னா இந்த திருமாவளவனை அவங்களுடைய கூட்டணிக்கு இழுக்கிறதுக்குன்னு பல கட்சி காத்துக்கிட்டு இருக்காங்க. இது கூட்டணி உடஞ்சிருக்காதா, உடையாதா? சரி நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணிடுவீங்கன்னு நீங்கள் ஒரு தனியாக வீடியோ போடுங்க அப்படின்னு ஒரு மாதிரி அவர் கொஞ்சம் காட்டமாகவும் கோமாவும் பேசியிருந்தார் மக்களே. சரி, ஓகே, இப்படி கேட்டிருக்காரே, ஒரு வீடியோ போடுவோம். நாம் ஸ்டாலின் இடத்துல இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் இந்த கலவர வழக்குக்கு பிறகு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரைவேட் ஸ்கூல் 12th படித்த ஒரு மாணவி மேலே இருந்து குதித்து தற்கொலை பண்ணிக்கொண்ட ஒரு சம்பவம். இது நடந்தது 12th ஜூலை 2022. ரைட் மக்கள், 13th ஜூலை தான் இந்த விஷயம் வெளியே வருது. இப்போது அந்த ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரியே நாம் ஸ்டாலின் இடத்துல இருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறத இப்போ நான் பார்க்க போகிறோம் மக்களே. ஜென்ரலாகவே எந்த ஒரு மரணமாக இருந்தாலும் 174 CRPS ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இன்குவெஸ்ட் ஒன்று பண்ணுவாங்க. இன்குவெஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இப்போ இந்த பெண் இறந்து போயிருக்கா. இந்த பொண்ணை இந்த செல்வி பார்க்குறதுக்கு முன்னாடி ராஜலக்ஷ்மி அப்படிங்கிற டிஎஸ்பி போயிட்டு தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் செல்வியை பார்க்க விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் செல்வியை பார்க்க விட்டுருப்பாங்க. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுடைய பாடியை ஃபஸ்ட்டு எக்ஸாமின் பண்ணுவாங்க. இப்போது இந்த பொண்ணு ஒரு பெண் அப்படிங்கிற காரணத்தினாலையும் மைனர் பொண்ணுன்ற காரணத்தினாலையும் ஒரு டிஎஸ்பி கேரில் உள்ள ஒருத்தவங்க தான் போய்ட்டு எக்ஸாமின் பண்ணுவாங்க. ஃபுல் ட்ரெஸ்ஸிங் கட்டிடுவாங்க, இன்ஜுரிஸை மார்க் பண்ணுவாங்க, இன்ஜுரிஸை ஃபோட்டோ எடுப்பாங்க. அது என்ன மாதிரி இன்ஜுரி, எப்படி இன்ஜுரி ஆகிருக்கு, என்ன மாதிரி இன்ஜுரிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க. அதான் இன்குவெஸ்ட்னு சொல்லுவாங்க மக்களே. அது மட்டும் இல்லாமல் இதில் ஏதாவது பாக்கெட்டில் ஏதாவது இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பார்க்குறப்ப தான் இந்த பொண்ணுடைய கோட் பாக்கெட்டில் ஒரு லெட்டர் கிடந்திருக்கு. தட்ஸ் தி டெத் நோட் ஆஃப் த டிசீஸ்டு கேர்ள். அதை எடுத்து வெளியே படித்து காமிச்சிருப்பாங்க. அன்றைக்கே படித்து காமிச்சிருப்பார் எஸ்பி செல்வகுமார் க்ரௌடில். ஸோ இதை ஃபஸ்ட்டு கேப்சர் பண்ணிட்டாங்க. அடுத்தது இன்ஜுரிஸை பார்க்குறாங்க. இன்ஜுரிஸை பார்க்குறப்போ இது எந்த விதமான ரேப் அசால்ட்டுக்கோ இல்லை கொலைக்கான இன்ஜுரிஸாக இல்லை. ஏனால் ஒரு கொலையாக இருந்ததுனால், ரேப் அசால்ட்டாக இருந்ததுனால் இன்ஜுரிஸில் ஸ்டிஞ்சன்ஸ் இருக்கும். அந்த பொண்ணு போராடி இருப்பாள். யார் கொலை பண்ணுறாலும் அவங்கள்ட்ட போராடி இருப்பாள். அப்படி போராடுறப்போ நிறைய அதுக்கான காயங்களுடைய அம்சங்களே வேறு மாதிரி இருக்கும். இது டோட்டலாகவே ஒரு சூசைட்கான இன்ஜுரிஸ் மாதிரி தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத இன்குவெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த இன்குவெஸ்ட் ரிப்போர்ட்டை இமீடியட்டாக ஹெச்ஓபிஎஃப் அமைச்சிருவாங்க. ஏன்னால் இது அப்போது ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தின ஒரு வழக்கு அமைச்சிருப்பாங்க. ஹெச்ஓபிஎஃப் மூலியமாகவும் இன்டின் மூலியமாகவும் சிஎம் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இது 13th அன்னைக்கு இன்குவெஸ்ட் பண்ண வித்தின் ஒரு 1 hour டைமில் பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு சிஎம்மான எனக்கு வந்திருக்கும். அப்பயே தெரிஞ்சிருக்கும், ஓகே தற்கொலை தான்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். அப்போ எந்த விதமான ஃபவுல் பிளேயும் ஸ்கூல் சைடில் பண்ணல அப்படிங்கிறது ஒரு சிஎம்மாக நமக்கு இம்மிடியட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்தா தெரியும் மக்களே. இன்குவெஸ்ட் பண்ணிவிட்டு இன்குவெஸ்ட் முடிஞ்சதுனால தான் சேந்திரபாபு சொல்லியிருப்பார், அந்த ஸ்கூல் மேலே தப்பே இல்லை, அது தற்கொலை தான்ற தெளிவாக சொல்லியிருப்பார். ஏனால் இங்கே ஒரு அஜிடேஷன் ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால் அதை குறைக்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு நியூஸாக அந்த நியூஸ். ஏனால் இன்குவெஸ்ட்லேயே தெரிஞ்சு போயிடும் அது என்ன மாதிரி இன்ஜுரிஸ்ன்றதை மார்க் பண்ணி தெரிஞ்சுப்பாங்க. அவங்க பல கேஸை பார்த்தவங்க மக்களே. ஸோ ஈஸியாக தெரிஞ்சிருந்த விஷயம். ரைட், இப்போது 13th அன்னைக்கே ஒரு சிஎம்மாக எனக்கு இது தெரிஞ்சு போச்சு. ரைட், ஃபைன். 14, 15, 16, 17 இந்த 4 நாளில் 17 கலவரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் டீம்லேருந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. சார் சிஎம்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, சார் அங்கே ஒரு மாப் மொபிலைஸ் ஆகிட்டுருக்கு, கலவரம் வர மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் இதனை ஹெச்ஓபிஎஃப்ட கேட்குறேன். ஹெச்ஓபிஎஃப் கள்ளக்குறிச்சி எஸ்பி கேட்குறாரு, ப்ளஸ் ஸ்ரீதர் என்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர் கேட்குறாரு. அவங்க 2 பேருமே தே ஹேவ் பீன் கரப்டட் பை திருமாவளவன். எனக்கு தெரியாதப்போ அப்போ கேட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறப்போ ஹெச்ஓபிஎஃப் சொல்கிறா, இல்லை சார் அப்படிலாம் எதுவும் இல்லை, நான் எஸ்பி கிட்டையும் கலெக்டர்கிட்டையும் விசாரிக்கிறப்போ தே சே எவ்ரிதிங் இஸ் அண்டர் கண்ட்ரோல் அப்படின்றார். ஸோ எவ்ரிதிங் இஸ் அண்டர் கண்ட்ரோல் அப்படின்னு நான் சொன்னது காரணத்தினால தான் நான் இந்த கேஸை
அண்ட் அஃப்கோர்ஸ் இன்டென்ட்டை சொல்கிறாங்க. சார் மாப் மொபிலைஸ் ஆகிட்டுருக்கு. இமீடியட்டாக 15 சொல்கிறாங்க, நீங்கள் இந்த பொண்ணு இறந்த கேஸ் சிபிசிஐடிக்கு மாற்றி விட்ருங்க. மாற்றி விட்டால் மாப் சப்ஸ்டைஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் HOPF கொடுத்த ராங் இன்ஃபர்மேஷனால் நான் அதை மாற்றாமல் இருக்கேன் சார் சிஎம்மாக. என் மேலே ஃபஸ்ட்டு தவறு இந்த இடத்துல இருக்குது, நான் புரிஞ்சுக்கிறேன். 17th கலவரம் நடந்து முடியுது. நான் டிவியில் பார்க்குறேன் கலவரத்தை. HOPF இன்ஃபார்ம் பண்ணுறாரு, எல்லாமே நான் கேட்டுட்ருக்கேன். ரைட். 18th அன்னைக்கு கோர்ட்டே SIT ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. SIT நான் ஃபார்ம் பண்ணுறேன். எனக்குமே பிளாங்காக இருக்குது அந்த சிஎம்மா, என்ன நடந்திருக்குன்றது தெரில. SIT வராங்க. SIT வந்து வித்தின் அ வீக்ஸ் டைமில் இது கலவரத்தை எப்படி நடத்துனாங்க, யார் நடத்துனாங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க 1 week டைமில். இது ஆஸ் அ சிஎம்மாக தான் நான் கேட்குறேன், கொடுக்குறாங்க. இந்த 1 week டைமில் என்ன நடக்குதுன்னு நான் அப்சர்வ் பண்ணி பார்க்குறப்ப என்ன தெரியுது, ஒரு பக்கம் இது அஜிடேஷன் முடியறதுக்காக ஸ்கூல் தரப்பை நான் ரிமைண்ட் பண்ணுறேன் ஆஸ் அ சிஎம்மாக. ரைட். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நக்கீரன் அப்படிங்கிற அந்த ஃப்ராடு கும்பல் உள்ளே வருது. அவனுங்க வந்து இதை வேறு மாதிரி திசை திருப்பி கொண்டு போயிட்டுருக்காங்க. அண்ட் இன்னொருத்தையும் பார்க்கணும் மக்களே, 13th எனக்கு தெரியுது இது தற்கொலைன்னு தெரியுது. 16th PM ரிப்போர்ட் வருது, தற்கொலைன்றது டீட்டெயில்டாக இருக்குன்ற எனக்கு தெரியுது, சிஎம் எனக்கு தெரியுது. ஆனால் நக்கீரன் கோபால் உள்ளே பூந்து இதை வந்து ரேப் அண்ட் மர்டருங்கிறான், ரேப் அசால்ட்டுன்னு சொல்லிட்டு கதை கட்டி விட்டுருக்கான். இதை நான் பார்க்குறேன். அடுத்தது 17th கலவரம் நடக்குது. கலவரத்தை பற்றி ஒரு எதிர்க்கட்சியும் பேச மாட்டேங்கிறான். எல்லாம் டுபாகூராக இருக்கானுங்க, இன்க்ளூடிங் EPSஆ இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், எவனும் பேசலை. இது நான் சிஎம் அப்சர்வ் பண்ணுறேன். ஸோ எவனுமே கலவரத்தை பற்றி பேசலை. ரைட். இப்போ ஒரு வார காலமாக நக்கீரன் அப்படிங்கிற ஃப்ராட் டீம் உள்ளே பூந்து இதை வேறு மாதிரி திருப்பிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. அப்போது SIT மேன்ட்டு ஃபைல் தராங்க. ஃபைல் கொடுத்த என்ன தெரியுது, ஃபைலில் தெளிவாக தெரியுதுன்னா, இந்த கலவரத்தை பண்ணது திருமாவளவன், 6 மாவட்ட செயலாளர்கள், அது திராவிடமன் ஒருத்தன் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கான், செல்வி, எல்லாம் சேர்ந்து கலவரத்தை பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு ஜாதி கலவரம்னு தெரியுது எனக்கு. நான் என்ன பண்ணுவேன் இப்போன்னு பார்த்தீங்கன்னா, இமீடியட்டாக நான் என்ன சொல்லுவேன் ஆஸ் அ சிஎம்மாக, செல்வி, திராவிடமணி, அந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். தே ஷுட் பி அரெஸ்டட் இமீடியட்லி. அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடணும். கொண்டு போனதுக்கு பிறகு நான் என்ன பண்ணுவேன், திருமாவளவனை கூப்பிட்டு இன்னொரு விஷயம் பார்க்கணும். அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் விசாரணை கொண்டு போகிறப்போ நான் சொல்லுவேன், இவங்க எல்லாருக்கிட்டேயும் 3rd degree யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டெப்மெண்ட் வாங்க சொல்கிறேன். ஸோ செல்வி, திராவிடமணி, 6 மாவட்ட செயலாளர்கள் எல்லாரையுமே உண்மையை சொல்கிற வரைக்கும் போலீஸ் உரிச்சு எடுத்துருவாங்க. மொத்த உண்மையும் எப்படி கலவரத்தை இன்ச் பை இன்ச்சாக பண்ணானுங்க இவனுங்க அப்படிங்கிறத வீடியோ ஆதாரம் ப்ளஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் மொத்தமாக நான் கலெக்ட் பண்ணுறேன். அதோடைய ஒரு காப்பி என் டேபிளுக்கு அதை சொல்கிறேன், வந்துடும். ஸோ இவங்க எல்லாருக்கும் இது பண்ணிவிட்டு தே ஷுட் பி ரிமாண்டட். ஸோ இதில் எல்லாருமே அது எப்படி நடந்தது அப்படிங்கிறத இன்ச் பை இன்ச்சாக சொல்லுவாங்க. சொன்னது எனக்கு ரிப்போர்ட்டாக வரும். இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டு ஐ லாஸ்ட் கால் திருமாவளவன் நான் கூப்பிட்டு I'll give him 2 choices. Choice number 1, நீ இந்த கலவரத்தை தெளிவாக பண்ணியிருக்க அப்படிங்கிறதுக்கு எங்கிட்ட கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சாய்ஸ் என்னென்னால், நான் ஒன்றை இம்மீடியட்டாக ரிமாண்ட் பண்ணுறது, குண்டாஸில் போட்டுருவேன். சாய்ஸ் நம்பர் 2, அந்த ஸ்கூலை நீ அவ்வளோ எரிச்சிருக்க. ஸோ அது எவ்வளோ எரிச்சிருக்காங்க அப்படிங்கிற மீன்வாயில் 18th பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக் டீம் உள்ளே போகிறாங்க, கணக்கெடுக்கிறாங்க, அந்த ஸ்கூலுக்கு எவ்வளோ சேதாரன்ற அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 35 crores மேலே சேதாரமாக இருக்குன்ற சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுவேன், திருமாவளவன்ட்ட கேட்பேன், சாய்ஸ் நம்பர் 2, 35 crore rupees நீ எனக்கு கொடு. 2 சாய்ஸ் உனக்கு இருக்குது. அப்படி கொடுத்துட்டேன்னா நான் இந்த கேஸில் உன்னை உள்ளே போடாமல் நான் பார்த்துக்கிறேன். இதை நான் கொடுப்பேன் மக்களே. ஆப்வியஸாக திருமாவளவன் ஒரு ஆப்ஷனே இல்லை. ஹி வில் சூஸ் சாய்ஸ் நம்பர் 2. ஏன்னா அவன் ரிமாண்ட் அவன் எதிர்பார்க்க மாட்டான், அவன் பயந்துருவான். ஹி வில் கோ ஃபார் செகண்ட் சாய்ஸ். 35 crores கையில் எனக்கு வரும். நான் என்ன பண்ணுவேன், வந்ததுமே அந்த பொண்ணுடைய இறந்த வழக்கில் இவங்க ஸ்கூல் தரப்பை ரிமாண்ட் பண்ணது வேறு வழி இல்லாமல் அந்த சமயத்தில் பண்ண ஒரு அஜிடேஷனை குறைக்கிறதுக்காக பண்ண ஒரு செயல். அவர்களுக்கு லோயர் கோர்ட்லேயே பெயில் கிடைக்கிற மாதிரி நான் செஞ்சுருவேன். சிம்பிள், ஒன்றுமே இல்லை. போலீஸ் தரப்பு அப்ஜெக்ட் பண்ண மாதிரி தான் முடிஞ்சு போச்சு. they'll give NOC, finished. அவங்க வந்துடுவாங்க. இவங்களுக்கு என்ன சேதாரம் அமௌண்ட் இவ்வளோ இந்த கலவரத்தில் ஆச்சோ
திருமாவளவன்கிட்டேருந்து கொடுத்த 35 crores அரசு சார்பாக நான் நிவாரணம் கொடுத்துருவேன் அவங்களுக்கு. இமீடியட்டாக அவங்க ஸ்கூலை ரெஜினவேட் பண்ணுறதுக்கு எல்லா ப்ராசஸையும் டக்குன்னு பண்ண வச்சிருவேன். ஸோ பாதிக்கப்பட்ட ஸ்கூல் அவங்கள சேவ் பண்ணி ஆகணும். இத்தனை குழந்தைங்க படிக்கிற விஷயம், படிப்பு தான் முக்கியம், கல்வி தான் மிகப்பெரிய ஒரு பலம் பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் எல்லாருக்குமே. ஸோ அது எந்த டிஸ்டர்பன்ஸ் வராமல் நான் பார்த்துப்பேன் ஆஸ் எ சிஎம்மா. இன்னொரு பக்கம் செல்வி, திராவிடமணி, 6 மாவட்ட செயலாளர்கள் எல்லார் மேலேயும் டபுள் குண்டாஸ் போட சொல்லும். டபுள் குண்டாஸ் 24 months மேலே அவங்க உள்ளே இருக்கணும், வெளியே வரக்கூடாது, வர முடியாது. அண்ட் திராவிடமணி வீடு, செல்வி வீடு, மாவட்ட செயலாளர் அந்த 6 மாவட்ட செயலாளர் வீடு எல்லார் வீட்லேயும் உள்ளே பூந்து சர்ச் பண்ண சொல்லுவேன். ஏனால் ஸ்கூல் தரப்பில் கொள்ளடித்த அந்த நகை, பணம் இது என்ன அப்படிங்கிறத சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு அதை ரெக்கவரி பண்ணி கோர்ட்டில் சப்மிட் பண்ண சொல்லுவேன். அந்த கோர்ட்டின் மூலியமாக லாஸ்ட் டைம் ஹேண்ட் ஓவர் டு ஸ்கூல் அதை பண்ண சொல்கிறோம் மக்களை. ரைட், இது முடிஞ்சது. இப்போது திருமாவளவன் இப்போ என்ன ஒரு வருஷம் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கில் நக்கீரன் ஒருத்தன் இருக்கிறான். நக்கீரன் ஏன் அவன் பேசினான்னு பார்த்தீங்கன்னா, விசிகேவையும் திருமாவளவனையும் காப்பாற்ற மட்டும்தான் அவன் பேசிகிட்டு இருந்தான். இப்போ என்ன சொல்லுவேன், திருமாவளவனை கூப்பிட்டு நக்கீரனை நீ வாயமூட்டிருக்க சொல்கிறியா, இல்லை நக்கீரன் பிரகாஷை ரிமாண்ட் பண்ணாதான் சரி வருமா அப்படிங்கிறத உன் ஆப்ஷன்லேயே விடுறேன்னு சொல்லுவேன். அவன் என்ன பண்ணுவான், காசு தர மாட்டான் திருமாவளவன் நக்கீரனுக்கு துட்டு வரலாம், அவன் மூடிட்டுருப்பான், அவன் பேச மாட்டான். அண்ட் ரிமாண்டுனா நக்கீரன் பிரகாஷுக்கும் அல்ல இருக்காது, கோபாலுக்கு அதுக்கு மேலே இருக்காது. ஸோ அவனுங்க வாயும் கிழியும் மூட்டிருப்பானுங்க. இது ஒரு பக்கம் ஆஃப் ஆகிடுச்சிங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னால், இந்த கலவரத்தில் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட நபர்கள் உள்ளே வந்து அந்த ஸ்கூலை அடித்து உடைச்சானுங்க. அந்த 2000 பேரில் ஒருத்தன் கூட மிஸ் ஆகக்கூடாது, நாட் ஈவன் அ சிங்கிள் பர்சன். இந்த கலவரத்தில் பெஞ்சை தூக்கிட்டு போனவன் தூக்கிட்டு போயிட்டு திரும்ப கொண்டாந்து வச்சாலும் கூட அவனையும் அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே போடுங்கன்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் கொடுத்துருவேன் மக்களே. ஸோ இதுக்கு மேலே கலவரம் நடந்துக்கிட்டு இருந்தால் அந்த இடத்துல மாவு திரண்டா நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு இருக்கணும். அடுத்தது, இந்த கலவரத்தில் மிக முக்கியமாக பங்கில் இறங்கின செல்வியோடைய சொந்தக்காரங்க எல்லாருக்குமே ஆஸ் them to book under குண்டாஸ். போய் திருடினது செல்வி சொந்தக்காரியா, குண்டாஸ் பண்ணும். இதற்கு மேல் இதுங்க கலவரம்ன்றது ஒன்று வாயை திறந்து அதுங்க பேசக்கூட பயப்படணும், அதை செய்வேன். பட் கலவர வழக்கில் சார்ஜ்ஷீட் போட விட மாட்டேன். ஏனென்றால் மக்களே, சார்ஜ்ஷீட் போட்டுட்டோம் அப்படின்னால் திருமாவளவனை உள்ளே புக் பண்ணாமல் போயிட்டா திருமாவளவனுக்கு எகத்தாளம் ஆகிடும். நம்மளை வந்து விட்டாங்கப்பா, ஃப்ரீ ஆகிட்டோம்ப்பா அப்படி எகத்தாளம் ஆகிடும். 2024 எலெக்ஷன், அப்போ இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவன் கூட்டணி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னுடைய இதையும் நான் பார்க்கணும் இல்லைங்களா, ஆஸ் அ கூட்டணி கட்சி தலைவராக நான் என்ன பண்ணுவேன், சார்ஜ் போட விட மாட்டேன். சொல்லிடுவேன், உன் குடிமை என்கிட்ட தான் இருக்குது அப்படின்ட்டுருவேன். வேறு வழியே இல்லை, திருமாவளவன் மூடிக்கிட்டு எனக்கு கண்டினியூ பண்ணுவான். இங்கே 2 எம்பி சீட் நான் கொடுப்பேன், பானச்சின்னம், தனி தொகுதி மட்டும்தான், இன்னும் பொது தொகுதி. ஆனால் இந்த 2 எம்பியும் அவன் ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கு சிம்பிளாக என்ன வேலை பண்ணிட்டு போயிடுவேன். ஒன்றில் மக்களே, சின்ன உள்குத்து தான். இவனுடைய கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட அதிருப்திகள் இருக்கின்றன. அந்த அதிருப்தியை லைட்டாக கிண்டி விட்டாலே போதும். அது கிண்டி விட்டாலே எப்பவுமே ஒரு விஷயம் மக்களே, அதிமுக இன்றைக்கி ஏன் அதிமுக இந்தளவுக்கு ஒரு பேசும் பொருளாக மாறுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே இபிஎஸ் ஓபிஎஸ் அப்படிங்கிற 2 பேர் சண்டை போட்ட ஒரே விஷயந்தான். அதே மாதிரி இன்டர்னல் பாலிடிக்ஸ் எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல அந்த கட்சி ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அதை கொஞ்சம் கிண்டாலே போதுமானது. அது எப்படி அப்படிங்கிறது இப்போ நான் சொல்ல மாட்டேன் மக்களே, அது ஒரு சின்ன ட்ரிக்கு தான். விடுதலை சிறுத்தை கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட இன்டர்னல் பாலிடிக்ஸ் போயிட்டுருக்கு த்ரூ ஆஃப் தமிழ்நாடு, எவ்ரி டிஸ்ட்ரிக்டில். அது என்ன ஏதுன்ற தனியாக வீடியோ நான் போடுறேன் உங்களுக்கு. அது லைட்டாக கிண்ணாலே போதும், சிதம்பரத்தை விழுப்புரத்தையும் 2 பேருமே காலி. அடுத்து இப்போ என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக 2024 எம்பி சீட்டு ஜெயிக்க முடியாது உங்களால். கமிட் 2026 பொறுத்தளவுக்கு. அண்ட் மீன்வைல் ஸ்கூல் தர பொறுத்தளவுக்கு ஸ்கூல் வெளியே வந்துடுவாங்க, பெயிலில் வெளியே வந்துடுவாங்க. ஐ வில் மேக் ஷுர் தட் தே ஆர் ஸ்காட் ஃப்ரீ, தே ஆர் சேஃப். அண்ட் அவர்களுக்கு அவங்களுடைய நிவாரணம், அந்த ஸ்கூல் போடுறதுக்கான அந்த ஒரு பணம்
எல்லாமே போய் சேர்றதுனால அவங்களும் அமைதியாக இருப்பாங்க. தே வில் see their own work. அண்ட் அவங்களுக்கு தேவையில்லாமல் குடைச்சி கொடுக்கறதுக்கு செல்வியும் வெளியே இருக்க மாட்டா. செல்வி குண்டாஸை உள்ளே இருப்பாள். ரைட். 2026 அடுத்து இவனை காலி பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 எம்எல்ஏ சீட்டு. இப்போ 4 எம்எல்ஏ வச்சுருக்கான் விசிகாவில். 4 எம்எல்ஏவை காலி பண்ணணும். 4 எம்எல்ஏவை காலி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். அதோட ஈஸியான விஷயம் எம்பிஏ கிடைக்கலனால் எம்எல்ஏவை காலி பண்ணுறது பெரிய விஷயமே இல்லை மக்களே. இந்த கட்சிக்குள்ளே எப்படி குழப்பத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறது பண்ணாலே போதுமானது இந்த கட்சி காணாமல் போகிறதுக்கு. இன்னொன்று சொல்கிறேன் மக்களே, நாம் ஆஸ் அ இண்டிவிஜுவலாகவும் சொல்கிறேன் அண்ட் இந்த வீடியோவை பொறுத்த ஆஸ் அ சேமாகவும் நான் சொல்கிறேன், ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் எஸ்சி பீப்புள், பட் ஐ எம் அகெயின்ஸ்ட் திஸ் விசிகே ஃப்ராட் விசிகே. சில பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அகெயின்ஸ்டாக நான் பேசிகிட்டு இருக்கேன். விடுதலை சிறுத்தை கட்சியிலேயே சில பேர் அந்த காலத்தில் இருந்து கட்சியை வளரணும், ஜாதி ரீதியாக அவங்க ஜாதிக்காரங்க படித்து மேலே வரணும், உண்மையாலுமே அம்பேத்கரை படித்தவனுங்களாம் இருக்காங்க பாருங்கள் இதே விசிகே கட்சிக்குள்ளே, அவங்கெல்லாம் இன்றைக்கு ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார்கள். அந்த காலத்துலேருந்து கட்சியை வளர்த்த மூத்த பிரதிநிதிகள் ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கி வரக்கூடிய அந்த ஃப்ராடு, இந்த பித்தலாட்டம் பண்ணுறது, இந்த கல்நோட்டு அடிச்சு வித்துட்டு இருந்தது, இதுங்களுக்கெல்லாம் இங்கே ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கட்சிக்குள்ளே. ஸோ இந்த மாதிரி ஃப்ராடுங்க அகேன்ஸ்டாக நம்ம செயல்பட்டு தான் ஆக வேண்டும் மக்களே. ஆஸ் அ சீமாவும் சரி, இண்டிவிஜுவலாகவும் சரி தான். 2026 இவங்களுக்கு நாட் ஈவன் அ சிங்கிள் எம்எல்ஏ தே வின்ஸ் அப்படிங்கிறத நான் பார்த்துப்பேன். ஸோ பிசிக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நோ எம்எல்ஏ நோ எம்பி வாஷ் அவுட் ஆகிடும். வாஷ் அவுட் ஆனதுக்கு பிறகு ஸ்கூல் தரப்பை கோர்ட்டில் ஒரு மனு போட சொல்ல வேண்டியதான். கலவர வழக்கில் இன்னும் சார்ஜ் ஷீட் போடல, மனு போட்டால் முடிஞ்சு போச்சு. அந்த மனுவை வச்சு என்ன பண்ண முடியும்னால், இந்த செல்வி, திராவிடமணி, 6 மாவட்ட செயலாளர்கள் இவங்க ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்க்குறப்போ இந்த கலவர வழக்கில் A3 A4 அக்யூஸ்டாக திருமாவளவன் ஆட் பண்ணப்படுவான், ஆட் பண்ணி சார்ஜ் ஷீட்டை போட சொல்வேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனால், பிசிகின்ற கட்சியில் நோ எம்பிஸ் நோ எம்எல்ஏஸ், கட்சிக்குள்ளே நோ கோஆர்டினேஷன்ஸ், கட்சி ஸ்லோவாக இந்த தப்பான நாட்டில் அழிய ஆரம்பிச்சிடும். இன்னொரு பக்கம் ஈவன் திமுகவுக்கு பண்ண துரோகத்தை எப்படி இவன் அழிக்கணும்னு பார்த்தீங்கன்னா மக்களே, எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க மக்களே, எதிரினா நேராக சண்டை போடலாம், துரோகியை பண்ண முடியாது. துரோகியை பொறுத்தளவுக்கு அவனை துரோகத்தால் தான் அழிக்க முடியும். ஸோ அந்த துரோகத்தை ஆஸ் அ சிஎம்மாக நான் கண்டிப்பாக செய்வேன் திருமாவளவனுக்கு. ஒரு பக்கம் அவனை நம்ப வச்சு கழுத்தறுத்தேன், இன்னொரு பக்கம் அவன் எம்எல்ஏ எம்பி இல்லாமல் பார்த்துக்கிட்டேன், அவன் கட்சிக்குள்ள எல்லா சிண்டு முடிச்சாலையும் பண்ணி அவன் கட்சி ஒன்று இல்லாமல் பண்ணிட்டேன். அடுத்தது இந்த சார்ஜ் ஷீட்டில் அவன் பேர் அக்யூஸ்டை ஆட் பண்ணி என்றைக்கு சார்ஜ் ஷீட் போடுறாங்களோ அன்றைக்கி திருமாவளவன் அரெஸ்ட் பண்ண வைப்பேன். இதுதான் ஆஸ் எ சிஎம்மாக நான் பண்ணுற வேலையாக இருக்கும் மக்களே. ஏனென்றால் துரோகத்தால் தான் அழிக்க முடியும். கூட்டணி கட்சியிலே உட்காந்துக்கிட்டு இந்த அளவுக்கு வெல் பிளான் பண்ணி நீ ஒரு கலவரத்தை உண்டாக்கி ஒரு சிஎம்மான எனக்கே நீ கெட்ட பேர் உருவாக்கி வச்சிடறனால் அப்போ நீ எவ்வளோ பெரிய கிருமி. நீ உன்னை நான் எதிர்த்தனா நீ காலை ஊந்துருவேன், படுத்தே விடுவேன், உன்னை அதுக்கப்புறம் மிதிக்கிறது வேஸ்ட்டு. அப்போ ஒன்றை துரோகம் பண்ணி தான் அழிக்கணும். எப்படி துரோகம் பண்ணி அழிப்பேன் அப்படிங்கிறது இப்படி தான் நான் அழிப்பேன் மக்களே. ஸோ அந்த நபருக்கு நான் பதில் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் மக்களே. நான் சிஎம்மாக இந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணியிருந்தால் இப்படி தான் ஹேண்டில் பண்ணியிருப்பேன். இல்லை எல்லா விதத்துலையும் நான் ஐ எம் சாட்டிஸ்ஃபைங் மை கான்ஷியஸ், என்னோடய மனசாட்சி நான் எங்கேயுமே கெடுக்கவே இல்லை. ஒரு பக்கம் இதில் பாதிக்கப்பட்ட ஸ்கூல் தரப்புக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டேன். இன்னொரு பக்கம் இந்த வேலையை மொத்தமாக செஞ்ச செல்வி, திராவிடமணி, மாவட்ட செயலாளரை 2 குண்டா சொல்லுறதுக்கு போட்டேன். அதுங்க வெளியே வரப்போ அதுங்க சொத்து மொத்தமும் இல்லாமல் காலியாக இருக்கும். ரெக்கவரி பண்ணுற உள்ளே போகிறப்போ எப்படி கார் வந்துச்சு, எப்படி நிலம் வந்துச்சு, அது இன்ஃபார்ம் ஐடி, அது இன்ஃபார்ம் இடி, எல்லாருக்கும் நம்ம தரப்புலேயே பண்ணி உள்ளே போக வைப்பேன். ஸோ இந்த மாதிரி நபர்கள் மிக மிக ஆபத்தான ஒரு ஃப்ராடுங்க அப்படிங்கிறதை நான் செஞ்சிருவேன். 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டணி கட்சியாகவே இருந்தாலும், தோழமை கட்சியாகவே இருந்தாலும் தப்பு பண்ணால் சிஎம் விடமாட்டாருப்பா அப்படிங்கிற என்னோடய இமேஜ் உயரும். ஸோ பாலிடிக்ஸ் இஸ் பேசிக்கலி இமேஜ் பில்டிங் தான் மக்களே. ஸோ என் இமேஜும் உயரும். தப்பு பண்ணால் விசிகே ஆள் குழுதிக்கு போட்டார், குண்டாஸ் போட்டார். அதேமாரி திருமாவளவன் ஒரு வார்த்தை பேசலாம் பண்ணிட்டார் ஆஸ் எ சிஎம்மாக அண்ட் கூட்டணி தலைவரான்றது என்னோடய இமேஜ் உயரும், மக்கள் மத்திய இமேஜ் உயர ஆரம்பிக்கும். 4வது விஷயம், எனக்கு துரோகம் பண்ண, என் கட்சிக்கு துரோகம் பண்ண திருமாவளவனை கட்சியை எப்படி அடிக்கணும் அடிச்சிட்டேன் நான்.
ஸோ எந்த விதத்துலையுமே நான் மனசாக துரோகம் பண்ணல இந்த விஷயத்துலன்ற நான் தெளிவாக இருந்துருவோம் மக்களே. இப்படி தான் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணியிருப்பேன் நான் சிஎமாக இருந்திருந்தால். என்ன நினைக்கிறீங்கன்றதை நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.